செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனே. இன்றைய பதிவில் வரக்கூடிய தமிழ் வருஷ பிறப்பு விஸ்வாவசு வருஷம். இந்த விஸ்வாவசு வருஷத்திய வருஷ பலன்களை பற்றி பார்ப்போம். விஸ்வாவசு என்றால் விஸ்வம் என்றால் உலகம், வசு என்றால் நிறைவு. விஸ்வாவசு என்றால் உலக நிறைவு என்று பொருள். ஆகவே உலகம் முழுவதும் நிறைவான அமைதி நிலவுவதற்காக இடைக்காடர் என்ற சித்தர் வைத்த பெயர்தான் விஸ்வாவசு என்ற தமிழ் பெயர். அதாவது உலக நிறைவு என்பதன் பொருள். அது மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கும்பலக்னத்திலே பிறக்கிறது. கும்பலக்னம் என்பது கும்பம் என்றாலே பொதுவாக கலசம். கலசம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலே பிறக்கிறது. மிக மிக உத்தமமான லக்னம். அடுத்து இந்த வருடம் 2 பயிற்சிகள், ஒன்று குரு பயிற்சி, அடுத்து ராகுகேது பயிற்சி. இந்த 2 பயிற்சிகள் இருக்கிறது. திருக்கணிதப்படி ஏற்கனவே சனி பயிற்சி முடிந்து விட்டது. வாக்கியப்படி அடுத்த மார்ச் மாதம் தான் உங்களுக்கு சனி பயிற்சி. இருந்தாலும் திருக்கணிதப்படி என்பது வானிலை ஆராய்ச்சியின் மையமாக கொண்ட அந்த பயிற்சி தான் திருக்கணித பயிற்சி. அந்த திருக்கணித பயிற்சி சென்ற மாதமே முடிந்து விட்டது. இந்த வருடத்தில் குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி 2 மட்டுமே. ஆக குரு பகவான் இந்த வருடம் 3 ராசிகளே சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக குரு பகவான் 3 ராசிகளே சஞ்சாரம் செய்தால் அந்த வருடத்திலே கொள்ளை நோய்கள், அதன் பிறகு போர் பீதிகள் ஆகியவெல்லாம் ஏற்படும் என்றிருக்கிறது. ஆக பீதிகள் ஏற்படும். இருந்தாலும் குருவுடைய அருளினால் அதற்கான நல்ல தீர்வும் கிடைக்கும். இந்த பயிற்சியின் அடிப்படையாக வைத்தும் ராஜா சூரியன் என்பதை அடிப்படையாக வைத்தும் வரக்கூடிய வருடம் எப்படி இருக்கிறது என்று இனி பார்ப்போம். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களே பிறந்த கன்னிராசி என்பர்களையும், கன்னிராசிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை 6ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருகிறார். அது நிறைய பேர் கண்டக சனி என்று கூறுவார்கள். கண்ட சனி என்று அர்த்தம் அல்ல, கண்டக சனி. கண்ட சனி என்பது அர்த்தம் வேறு, கண்டக சனி என்பது அர்த்தம் வேறு. கண்டக சனி என்றால் கண்டவர்கள் கண்படுகின்ற சனி, அவ்வளவு மட்டுமே. அதாவது உங்கள் முன்னேற்றம் செயல்பாட்டை வைத்து நிறைய பேர் கண்படுவார்கள். அதன் மூலமாக தொழில்துறையிலே சிறிது பாதிப்புகள் ஏற்படும். ஆகவே தொழில்துறையிலே நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களையும் அடைந்த முன்னேற்றங்களையும் வெளியில சொல்லக்கூடாது. சொன்னால் கண்டக சனியாக இருந்து சனிபான் உங்களுக்கு திருஷ்டி ஏற்படுத்துவார். அதன் மூலமாக சில செட்பேக், சில காலதாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த வருடத்திலே புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். ஆனால் புதிய தொழில் முயற்சிகள் நீங்கள் என்ன செய்ய போர்கள் என்று வெளியில சொல்லாமல் செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். வெளியே சொல்லிவிட்டு ஒரு செயலை செய்தால் அதில் வெற்றி கிடைக்காது. இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே குருபான் இந்த வருட ஆரம்பத்திலே இருக்கிறார். ஆகவே சித்திரை மாதம் உங்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் பிறகு வைகாசி மாதம் முதல், இந்த வருடத்திலே வைகாசி முதல் புரட்டாசி மாதத்திற்குள் நீங்கள் அடிக்கடி தொழில்துறையை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது இருக்கின்ற வேலையை மாற்றி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வருடம் தொழில்துறை இடமாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாகவோ அல்லது வேறு விஷயங்களுக்கு காரணமோ இடமாற்றத்தை அடைவீர்கள். பொதுவாக 10ல் குரு பதவியை கெடுக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் கெடுக்காது, மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் 10ஆம் இடத்திலே, இந்த வருடத்திலே வைகாசி முதற்கொண்டு 10ஆம் இடத்திலே குருபான் வருகிறார். ஆகவே தொழில்துறையிலே நல்ல மாற்றங்கள் செய்து கொள்ளலாம். எதை செய்தால் நன்மை என்று நன்கு கலந்து மற்றவருடன் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் கலந்து ஆலோசித்து செய்ய வேண்டும். உங்கள் குடும்ப உறுப்பினர் அல்லாத மற்றவருடன் கலந்து ஆலோசித்து ஒரு வேலை செய்தால் அது தோல்வி ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம், உங்கள் மனைவியிடமும் உங்களுடைய குழந்தைகளிடம் அல்லது உங்களுடைய பெற்றோர்களிடம் கலந்து ஆலோசித்து வேலையை செய்தால் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தருக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் ஏற்படும். மேலும் வேறு கம்பெனிக்கு மாற்றலாகி செல்வீர்கள். ஒருவேளை வேறு கம்பெனிக்கு மாற்றலாகி செல்லும் போது இருக்கின்ற கம்பெனியை விட்டு வேறு கம்பெனிக்கு மாற்றலாகுவதை விட இன்னொரு கம்பெனியில் வேலை கிடைக்கும் என்று நிச்சயமான பிறகு இருக்கின்ற கம்பெனியை நீங்கள் விட வேண்டும், வேலையை விட வேண்டும். இல்லாவிட்டால் சில காலம் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் சித்திரை மாதம் அல்லது ஐப்பசி கார்த்திகை மாதம், இந்த 3 மாதங்களே திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அல்லது முடிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கண்டக சனியாக இருப்பதனால், அதாவது கண்படுகின்ற சனியாக இருப்பதனால் திருமணம் முடிவானால் உடனடியாக நடத்திவிட வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு 60 நாட்களுக்குள் திருமணத்தை முடித்து விடுவது நல்லது. காலதாமதம் செய்தால்
யாராவது கண்பட்டு யாராவது குழப்பத்தை விளைத்து திருமணத்தை நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே சித்திரை, ஐப்பசி, கார்த்திகை இந்த 3 மாதங்களே திருமணம் முடிவாகி உடனடியாக நடத்தி விடுவது மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் குழந்தை உருவான பிறகு வெளியிடங்களுக்கு நீங்கள் கர்ப்பிணி பெண்கள் வெளியிடங்களுக்கு அடிக்கடி செல்வதை தவிர்க்க வேண்டும். முக்கியமாக வெகு தூர யாத்திரைகள் பிரயாணங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் கரு களைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்திவிடும் அல்லது குறைப்பிரசவம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த வருடம் பெண்கள் கருவானால் உடனடியாக அவர்கள் பிரயாணம் செய்வதை நிறுத்திவிட்டு வீட்டிலேயே ரெஸ்டிலேயே ஓய்வாக இருப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் கர்ப்பிணி பெண்கள் ஒருவேளை கருத்தரித்தால் படாடோபமாக வளைகாப்பு சீமந்தம் செய்யக்கூடாது. உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே வளைகாப்பு சீமந்தம் நடத்தி முடித்துக் கொள்வது மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்தால் லிட்டிகேஷன் இல்லாமல் வழக்குகள் இல்லாத இடமா என்று பார்த்து நீங்கள் வீடு மனை வாங்கலாம். அந்த வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் சித்திரை மாதம், ஐப்பசி, கார்த்திகை இந்த 3 மாதங்கள் நன்றாக இருக்கிறது. புதிய வாகனங்களை வாங்கி கொள்ளலாம். பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றவர்கள் பார்த்து திருஷ்டிப்படும் அளவுக்கு பெண்களுக்கு முன்னேற்றம் இந்த வருடம் இருக்கிறது. விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். அதன் மூலமாக நல்ல லாபத்தை பெறுவார்கள். உங்கள் செலவுக்கு ஏற்ற வருமானம் விவசாயிகளுக்கு கிடைக்கும். ஆனால் பெரிய லாபத்தை இந்த வருடம் எதிர்பார்க்க முடியாது. மாணவர்கள் நல்ல கருத்துடன் படித்தால், அதாவது முயற்சி செய்து படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். படித்த மாணவர்களுக்கு இந்த வருடம் காலதாமதமாக அக்டோபர் முதல் டிசம்பருக்குள் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருடம் ராஜாவாக சூரியன் வருகிறார். உங்கள் ராசிக்கு சூரியன் விரையாதிபதியாக இருந்தாலும் இந்த வருடம் சூரியன் நல்ல நிலையிலே இருக்கிறார். மேலும் குருடைய பார்வை இந்த வருடம் ஆரம்பத்தில் உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஆதாயம் 14 பங்கு, விரயம் 2 பங்கு மட்டுமே. ஆகவே சேமிப்பு உறவு இருக்கும். ஆனால் சேமிப்பை பற்றி உங்களுடைய சேமிப்பை பற்றி வெளியில சொல்லக்கூடாது. சொன்னால் அது கரைந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வீட்டில் பணமாக இந்த ராசியிலே பிறந்தவர்கள் வைத்திருக்க கூடாது. ஏனென்றால் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் வீட்டிலே பணமாக வைத்திருந்தால் திருஷ்டி காரணமாக, சனியுடைய பார்வையை காரணமாக பணம் திருடு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பணமாக வீட்டில் வைத்திருக்க கூடாது. பணமாகவோ அல்லது தங்க வெள்ளி நகையாகவோ வீட்டில் வைத்திருப்பதை சிறிது தவிர்க்க வேண்டும். அதை லாக்கரிலே போட்டு விடுவது மிகவும் சிறப்பானது. இல்லைனால் திருடர்களால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த வருடம் கன்னிராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக கண்டக சனியிலிருந்து விடுதலை பெறுவதற்காக பிரதி மாதம் ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் அல்லது 3வது சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் கொடுத்து துளசி மாலை அணிவித்து விட்டு வர வேண்டும். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே உலக நிறைவு என்று சொல்லக்கூடிய விசுவாச வருஷம் உங்களுக்கு நிறைவான புகழையும் சந்தோஷத்தையும் கொடுத்து கன்னிராசியிலே பிறந்தவர்கள் 60% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி.